Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது. அதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு ஜும்மாவிலே சொல்வதற்கு நேரத்தில்லாத காரணத்தினால் உங்களுக்கு இப்போது நான் சொல்ல இருக்கின்றேன். நான் ஜும்மாவிலேயும் சொல்லியிருந்தேன், நேரமில்லாவிட்டால் காலை ஃபஜ்ர் பயானிலே சொல்வதாக நான் சொல்லியிருந்தேன். எனவே அதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். இந்த அரபாவுடைய நாள் தொடர்பாக 5 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. முதல் செய்தி என்னவென்றால், அரஃபா என்பதாக அந்த நாளுக்கும் அந்த இடத்துக்கும் ஏன் பெயரிடப்பட்டது? துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9 அன்று அரஃபாவுடைய நாளாக சொல்லப்படுகிறது. மக்கமா நகரத்தில் இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அரஃபா என்பதாக சொல்லப்படுகிறது. ஏன் அவ்வாறு சொல்லப்படுகிறது என்றால், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், தடுக்கப்பட்ட கரியை உள்ள காரணத்தினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு இறக்கி வைத்தார். அவர்களையும் அவருடைய மனைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா இறக்குகிற நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்தியாவிலேயும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தாவிலேயும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். இந்தியா என்று சொன்னால் இப்போது அந்த சிரோனில் இருக்கின்ற ஆதா மலை என்பதாக சொல்வார். அங்கேதான் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். சிரோன் என்பது ஆரம்பத்தில் இந்தியாவோடு சேர்ந்துதான் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்தியாவிலேயும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் ஜித்தாவிலே இறக்கி வைத்தார். அரபியிலே ஜத்தத் என்றால் பாட்டி என்பது அர்த்தம். ஜத்தத்னா பாட்டி. அவர்கள் இறக்கி வைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு அந்த இடத்துல இறக்கி வைக்கப்பட்டதுனாலதான் அது ஜத்தத் என்பது ஜித்தாவாக மாறிப்போம். ஆக கணவன் மனைவி 2 பேரையும் அல்லாஹ் தஆலா 2 இடங்களிலே இறக்கி வைத்து நீண்ட காலங்கள் இருவரும் பிரிந்திருந்தார்கள். யார் இங்க இருக்காவும் தெரியாது. அந்த காலத்துல துறை தொழில் சாதனங்கள் இல்லை. அவ இப்படிப்பட்ட நேரத்தில் நீண்ட காலத்துக்கு பிறகு 2 பேருமே என்ன செய்யறாங்க? ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அவங்களுடைய மனசுல ஒரு எண்ணம், நம்ம ஹஜ்ஜுக்கு போறாங்க. என்ன செய்யறாங்க? ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அந்த துல்ஹஜ் பிறை 9 அன்று அரஃபா என்ற இடத்திலே 2 பேருமே அறிமுகமாகி கொண்டார்கள், சந்தித்துக் கொண்டார்கள். அதனால அந்த இடத்துக்கு அரஃபா என்பதாக பேர். அரஃபான்னாவே அறிந்து கொள்ளுதல் ஒரு அர்த்தம். அரஃபானா அறிந்து கொள்ளுதல். அப்ப இந்த இடத்திலே 2 பேர் நாங்க அறிமுகமாகி கொண்டார்கள். நீண்ட கால பிரிவுக்கு பிறகு அறிமுகமாகி கொண்ட காரணத்தினால் அந்த இடத்துக்கு அரஃபா என்பதாக பேர், அந்த நாளுக்கு அரஃபா என்பதாக பேர். இது ஒரு செய்தி. இந்த அரஃபாவுடைய நாள் எத்தகைய சிறந்த நாள் என்று சொன்னால் 2 வகையான சிறப்புகள் அதற்கு சொல்லப்படுகின்றது. முதல் சிறப்பு என்னவென்றால், இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டது என்ற நற்செய்தி சொல்லப்பட்டது இந்த அரஃபாவுடைய நாளிலே தான் சொல்லப்பட்டது. அரஃபாவுடைய நாளிலே, அரஃபாவுடைய இடத்திலே தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கி வைத்தார். 5வது சூராவுடைய 3வது வசனம் அல்லாஹ் கூறுகிறார், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த நாளிலே உங்களுக்கு இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருள்பொழிகளை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன். வ ரலீது லக்குல் இஸ்லாம தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை தீனாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனம் அரஃபாவுடைய நாளிலே, அரஃபாவுடைய இடத்திலே தான் அருளப்பட்டது. இந்த வசனத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. என்னவென்றால், மற்ற எல்லா மார்க்கத்தையுமே அது ஒரு முழுமையான மார்க்கமாக அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த மார்க்கத்துக்கு பிறகு வேறு நபி வருவார்கள். அவர் வந்தார் என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த சட்டங்களிலே சிலது தொடரும், சிலது மாற்றப்படும். சில தொடரும், சிலது மாற்றப்படும்.
எல்லா நபியின் காலத்திலும் இருந்திருக்கிறது. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே ஜக்காத்துடைய சட்டம் 125% கொடுக்க வேண்டும் என்பதாக, பிறகு மாற்றப்பட்ட நபியுடைய காலத்திலே 102% கொடுக்கின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே மது அருந்துவது ஆகமாக்கப்பட்டிருந்தது, பெருமானாருடைய காலத்திலே தடை செய்யப்பட்டது. அப்ப முந்தைய மார்க்கம் என்பது ஒரு முழுமையற்ற மார்க்கம் என்று சொன்னால் அதை தான் கொடுத்தார். இருந்தாலும் கூட என்பது ஒரு முழுமையற்ற மார்க்கம் என்று சொன்னால் அதை தான் கொடுத்தார். இருந்தாலும் கூட அதற்கு பிறகு வேறு நபி வருகிற நேரத்திலே அந்த நபிமாத கலாவுத்தல சில சட்டங்களை சில மாற்றி கொடுத்தார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக இருக்கிறார்கள். லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபியே இல்லை பெருமானா சொன்னார். அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக இருக்கிற ஆதத்தினால் அவருக்கு பிறகு இந்த மார்க்கத்திலே எந்த வகையான மாற்றமும் செய்யக்கூடாது, முடியாத காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் இது ஒரு முழுமையான மார்க்கம். இது ஒரு முழுமையான மார்க்கம், ஜாமிய மானியர்வாக சொல்வார். எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம். அதே நேரத்தில் இது யாரும் இல்லை, எந்த வகையான திருத்தமும் செய்ய முடியாது, எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஜாமியா. மானே என்று சொன்னால் இன்னொருவர் இந்த வகையான மாற்றமும் செய்ய முடியாத ஒரு மாற்றமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மார்க்கம் முழுமையான மார்க்கம் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட நாளாகத்தான் இந்த அரபாவுடைய நாள் இருக்கிறது. இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார் என்று சொன்னால் இந்த வசனம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வசனம். அது அல்லாஹ்வுடைய ஒரு செய்தி வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் என்ன செய்றாங்க இருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவியில இறுதி சீராக சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு வருகிறார். வருகிற நேரத்திலே தௌராத் வேதத்தினுடைய சில பேப்பர்களை கொண்டு வருகிறார்கள். சில பேப்பர்களை கொண்டு வராங்க. கொண்டு வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மதீனாவினுடைய வெளிப்பகுதிக்கு நான் சென்றேன். அங்கே யூதர்கள் தௌராத்தினுடைய வேதத்தை அவரோட மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார்கள். நான் போய் என்ன செஞ்சேன், அந்த கிளாஸ்ல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன். அவன் நன்றாகத்தான் இருக்கிறது சொல்றான். அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நன்றாகத்தான் இருந்தது. அதே நான் சில காகிதங்களை நான் வாங்கி வந்தேன், சில பேப்பர்ஸ் நான் வாங்கி கொண்டு வந்தேன். நான் படித்து பார்க்கிறேன் நான் சில படிச்சு கூட படித்து காட்டுகிறேன், இது பாருங்கள், இது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது அவங்க சொல்றான். சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, அவர் படிக்கிறார்கள். படித்து விட்டு என்ன செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இதை படிக்கிறார்கள். அதுல எப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, இப்படிதான் சொல்லப்படுகிறதா ஒரு சந்தோஷமாக படிக்கிறார்கள். அந்த நேரத்திலே சற்று நேரத்துக்கு பிறகு அருகிலே இருந்த அபூ ஸுஃபியான் அவர்கள் அவருடைய தொடையை தட்டினார். திரும்பி பார்த்தார், திரும்பி பார்த்தார்கள். சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு முகத்தை வழி செஞ்சாங்க வான்னு சொன்னான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்க்கும் நேரத்தில் கோபத்தால் சிவந்திருந்தார். உடனே ஃபாரூக் சொன்னாங்க, ரதீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா. சஹாபாக்கள் செய்வாங்கன்னா பெருமானார் கோபமாயிட்டவங்க இந்த வார்த்தையை சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த வார்த்தை சொல்ல பெருமானார் சமாதானம் ஆயிடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், ரதீது பில்லாஹி ரப்பா, அல்லாஹ்வை ரப்பாக நான் ஏற்றுக்கொண்டேன், வபி இஸ்லாமி தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை என்னுடைய தீனாக மார்க்கமாக நான் பொருத்திக் கொண்டேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக நான் பொருந்திக் கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமானாரை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் என்பது அர்த்தம். சொன்ன பெருமானார் சமாதானம், அதை சொன்ன பெருமானார் சமாதானம் ஆகிவிட்டார். அப்பதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமரே ஃபாரூக்கை பார்த்து சொன்னார்கள், உமர் அவர்களே, மற்ற மார்க்கங்கள் நட்சத்திரங்களை போன்றது என்று சொன்னால், நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீனுல் இஸ்லாம் சூரியனை போடுதுன்னு சொன்னார். என்னதான் அது நட்சத்திரங்கள் பிரகாசமாக பிரகாசித்தாலும் கூட அது சூரியனுக்கு ஏதாக முடியாது. அதனால என்ன செய்யறது, மற்ற மார்க்கங்களிலே சில உயர்ந்த விஷயங்கள் இருக்கா. ஆனா அதே நேரத்தில் எந்த மார்க்கமும் நான் கொண்டு வந்திருந்த இந்த இஸ்லாத்துக்கு இது ஈடாக ஆக சொல்லிவிட்டு பெருமானார் அடுத்த செய்தி சொல்வாங்க, லௌகான மூசா ஹய்யத் லமா வஸாத்துஹு லித்திபாயி. இந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக இருந்தால், உயிரோடு இருந்தாலும் அவரும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும், அதை தவிர வேறு வழி என்பதாக சொன்னார். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இந்த மார்க்கம் ஒரு முழுமையான மார்க்கம்.
இந்த மார்க்கத்தை விட்டு விட்டு இன்னொரு மார்க்கத்தை உயர்வாக நினைப்பதை கூட மார்க்கம் தடை செய்கின்றது. அது கூட ஒரு மனிதனுக்கு ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல என்று சொன்னால் இந்த மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கருத்துக்களை உள்ளடக்கிய மார்க்கம். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்துக்கு கொடுத்த தனிச்சிறப்பு என்னவென்றால் இது ஒரு முழுமையான மார்க்கம். எல்லா காலத்துக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இந்த மார்க்கம். எல்லா விஷயங்களுக்கும் அது தீர்வு சொல்லும். இப்படிப்பட்ட முழுமையான மார்க்கம் என்ற நற்செய்தி சொல்லப்பட்டது இந்த அரபாவுடைய நாளிலே சொல்லப்பட்டது ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பாக எழுகிறார்கள், ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுகின்ற ஒரு உயர்ந்த நாளாக இந்த அரபாவுடைய நாள் இருக்கின்றது. அந்த அரபாவுடைய இடம் இருக்கின்றது. இந்நாள் எப்படிப்பட்ட உயர்ந்த நாள் என்று சொன்னார், ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுகின்றான். ஏன் அழுகிறான் என்று சொன்னார், அந்த நாளையிலே அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிற காரணத்தினால் அந்த நாட்டை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகள் புடைசூழ இந்த உலகத்துக்கு வருகிற காரணத்தினால் ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. தலகத் இப்னு உபைதுல்லாஹ் அறிவிக்கிறார்கள், பைஹக்கி கிதாபினுடைய 4069வது ஹதீஸ். பெருமானா சொன்னாங்க, மா ருய ஷைத்தானு யௌமன் ஹுவ ஃபீஹி அஸ்கர வலா அத்ஹர வலா அஹக்கர வலா அஸீல மின்ஹு ஃபீ யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளிலே ஷைத்தான் சிறுமையாக காட்சியளிப்பதை போன்று, தோக்கு போவதை போன்று, இடிவடைவதை போன்று, கோபப்படுவதை போன்று மற்ற நாட்களிலே அவன் காணப்படுவது இல்லை என்பதாக சொன்னார்கள். ஷைத்தான் இவ்வளவு கேவலமாக மற்ற நாளிலே அவன் பார்க்கப்பட மாட்டார். அதனால் அப்படி அவர் காட்சியளிக்க மாட்டான். எந்த அளவுக்கு பெருமாள் சொல்லுவாங்க, 4 வார்த்தையை சொன்னார்கள். அசுகர், அவன் ரொம்ப சிறுவைப்பட்டவனாக ஆகிவிடுகின்றான். அதுகர், அவன் தோற்று போய் விடுகின்றான். அங்கர், அவன் இனிவடைந்து விடுகின்றான். அகியலம் கோபமடைந்து விடுகின்றான். அது மாதிரி மற்ற நாட்களிலே அவன் காட்சியளிப்பது இல்லை. ஏன் அப்படி ஆகின்றான்? ஏன் என்று சொன்னால் அந்த நாளையிலே இறங்குகிற அல்லாஹ்வுடைய அருளை அவன் பார்க்கின்றான். பிறந்தரும் குற்றங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதை காணுகின்றான். ஏன்னா காலமெல்லாம் மனிதர்களை தவறிணைக்க வைத்து அவன் சந்தோஷப்படுகிற நேரத்திலே ஒரே நாளையிலே அல்லாஹ் தஆலா எல்லா குற்றத்தையும் மன்னித்தவனை பரிசுத்தப்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அவன் கோபடவே செய்வான். இவ்வளவு காலங்கள் அவன் பட்ட முயற்சிகளாய் போச்சு இல்லையா? அதனால என்ன செய்கிறான்? அவன் கோபப்படுவதற்கு பெருமானார் சொல்லுவாங்க, 3 காரணங்களை அந்த வீசுல சொல்றாங்க. முதலாவது செய்தியாக சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிற நாள் அது. அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது. இரண்டாவதாக பெரும் பெரும் குற்றங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றார். சில அடுத்த அந்த வீசுல சொல்லுவாங்க, இந்த காட்சி அவன் எப்போது அவன் கண்டார் சொன்னால் இதற்கு முன்னால் இல்லாமா உரியோ மக்கள் பதிலுடைய நாளிலே தான் அந்த காட்சியை அவன் கண்டான். அல்லாஹ்வுடைய இவ்வளவு பெரிய ரஹமத் இறங்குவதை இதற்கு முன்னால் அவன் வாழ்க்கையிலே ஒரு தடவை பார்த்தான் என்று சொன்னால் பதிலுடைய நாட்களிலே பார்த்தார். அது அல்லாமல் உலகத்தில் அவன் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குவதை பார்க்கின்றான். பெரும் பெரும் குற்றங்கள் மன்னிக்கப்படுவதை அவன் பார்க்கின்றான். மூன்றாவதாக பெருமானார் சொன்னாங்க, மலக்கர் புடைசூழ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள் இந்த நாளையிலே. இந்த உலகத்தில லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு பிறகு அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே மலக்கள் புடைசூழ இறங்குகின்ற ஒரு நாள் என்று சொன்னால் அது அரஃபாவுடைய நாள். அதனால்தான் என்ன செய்தான்? ஷைத்தானாகிறவன் என்ன செய்கின்றான்? அவன் ஒப்பாரி வைத்து அழுகின்றான். 20வது பெருமாக சொன்னான். இந்த ஹதீஸிலே பெருமானார் சொல்றாங்க, ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுகின்ற நாட்களாக ஒன்று அரஃபாவுடைய நாள் சொல்லப்படுகிறது, இரண்டாவது பதிலுடைய நாள் சொல்லப்படுகிறது. இன்னொரு கிதாபிலே என்ன செய்யறாங்க? அல் பிதாயா வ நிஹாயா என்ற கிதாபிலே எழுதுறாங்க, ஷைத்தான் 4 நாட்களிலே அவன் ஒப்பாரி வைத்து அழுவாக கூறுகிறார்கள். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், ரன்ன இபீஸ் அர்பாரனாத்தின், இப்லீஸ் ஆகிறவன் 4 நாட்களிலே ஒப்பாரி வைத்து அழுதார். ஒன்று அவர் சபிக்கப்பட்ட நாளையிலே, சபிக்கப்பட்ட நாளையிலே உண்டு. வஹீன உகுபித்த, அவர் இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்ட நாளையிலே என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறார்?
அதாவது மலத்திற்கு ஆசிரியனாக இருந்தோம். அதை விட்டு அவன் சரிக்கப்பட்ட ஓரவன் செய்தான். அவன் அழுதான். இரண்டாவதாக அவன் இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வால் விரட்டி அடிக்கப்பட்ட நாளிலே அவன் அழுதான். மூன்றாவதாக இந்த பாசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு என்ன செய்தாங்க? பிறந்த நாளையிலே பெருமானார் இந்த உலகத்துக்கு உலகத்திலே பிறந்தாங்க இல்லையா, அப்போது அவன் அழுதான். வஹீன உன்சிலத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்து ஃபாத்திஹா அருளப்பட்ட நாளையிலே ஷைத்தான் ஒப்பாரி வைத்தவரும் என்ன செய்றாங்க? ஜாலிரபுத்தாய் கூறுகிறார். என்று சொன்னார், அந்த நாட்களிலே பெருமானார் இறங்கிய நாட்களிலேயும் அதே மாதிரி அல் சூரா இறங்கிய நாளிலேயும் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குவதை கண்டு அவன் அழுதான். அவன் சபிக்கப்பட்ட நாளையிலேயும் அவன் விரட்டப்பட்ட நாளையிலேயும் அவன் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை நினைத்தவன் அழுதான். இதிலே ஒரு 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேற 2 செய்தி சொன்னேன். இன்னும் ஒரு செய்தியாக எழுதுகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னவென்றால், எப்போது குர்ஆன் வரக்கூடிய 16 சஜ்தாவுடைய ஆயத்து இருக்குல்ல, அந்த சஜ்தாவுடைய ஆயத்தை ஓதிவிட்டு ஒரு மனிதர் சஜ்தா செய்தார், அப்போது ஷைத்தான் ஒப்பாரி தழுவாக பெருமானார் சொன்னாங்க. ஹதீஸிலே வருகிறது, முஸ்லிம் ஷரீஃபினுடைய 81வது ஹதீஸாக வருகிறது. இதா கரா இப்னு ஆதம் அஸ்ஸஜ்தத ஃபஸஜத இத்தஸல ஷைத்தானு யுப்கி. ஆதமுடைய மகன் சஜ்தாவுடைய ஆயத்தை ஓதிவிட்டு சஜ்தா செய்தால் அப்போது ஷைத்தான் என்ன செய்கிறார்? அழுதவனாக ஒப்பாரி வைத்து அழுதவனாக அவனை விட்டு விலகி விடுகின்றார். யக்கூல், அவன் கூறுகின்றான், யா வைலல், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. உமிர இப்னு ஆதம் பிசுஜூத் ஃபஸஜத ஃபலஹுல் ஜன்னah. ஆதமுடைய மகனுக்கு, அதாவது மனிதனுக்கு சஜ்தா செய்யுமாறு ஏவப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சஜ்தாவுடைய ஆயத்தோடு சஜ்தா செய்யுமாக சொல்லப்பட்டது. அவன் சஜ்தா செய்தால் அவன் சொர்க்கத்தை பெற்றுக் கொண்டான். எனக்கும் சஜ்தா செய்யுமாறு சொல்லப்பட்டது. யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சஜ்தா செய்யுமாறு சொல்லப்பட்டது. நான் மறுத்து விட்டு அதனால் நான் நரகத்துக்குரியவனாக ஆகிறேன் என்று சொல்லி ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுது விட்டு அந்த இடத்தை விட்டு செல்வதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இந்த ஹதீஸை நாம் காணுகின்றோம். ஷைத்தான் இந்த உலகத்திலே 7 நாட்களிலே அவன் செய்தார், ஒப்பாரி வைத்து அழுகின்றார். அதிலே ஒரு நாளாக அரஃபாவுடைய நாள் இருக்கிறார். காரணம், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிற காரணத்தினால், பாவங்கள் மன்னிக்கப்படுகிற காரணத்தினால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வருகிற காரணத்தினால் அவர் ஒப்பாரி தழுகின்ற ஒரு உயர்ந்த நாளாக அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. இந்த அரஃபாவுடைய நாள் செய்யக்கூடிய 2 வணக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் நாளை கூறிய இதை கேட்டவதை கணிவிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹ் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பியல் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.